Hello guys, welcome back. This is your faculty Sudarshan. Sir, this is the video for CA Intermediate course. CA Intermediate courseல paper number 1ல Advanced Accounting பேப்பர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா case based MCQs பார்க்க போறோம். இந்த case based MCQs applicable for May 2025 எக்ஸாம்ல இருந்து யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு இது applicable ஆகும். சார் இந்த மெட்டீரியல் நான் எங்க சார் எடுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிஏ இன்ஸ்டியூட்டே சிஏ வெப்சைட்ல நம்மளோட வெப்சைட்ல நியூ புக்லெட் ஃபார் கேஸ் சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த கொஷின்ஸ்ல அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்ல 30 கேஸ் பேஸ்ட் எம்சிக்யூஸ் இருக்கு. இந்த கேஸ் பேஸ்ட் எம்சிக்யூஸ் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இது ஏன் மெட்டீரியல் கிடையாது, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணலை, இதை நான் செல் பண்ணலை. ஃப்ரீலி வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கு, இன்ஸ்டியூட் வெப்சைட்ஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோல நம்ம எந்த சாப்டரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு அது ஒரு டஃபர் சாப்டராகவே கேஸ் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருக்கு. சார் இது எப்படி சார் சொல்றீங்கன்னா, மே 2024 எக்ஸாம்ல ஒரு கேஸ் பேஸ்டு கொஷின் கேட்டாங்க. அந்த கேஸ் பேஸ்டு கொஷின்ல ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அது ரிசர்வ்ஸ்ல கேட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்னால பசங்களால பெருசா அந்த கொஷினை அட்டன் பண்ண முடியாம போச்சு. அந்த கொஷின்ஸையும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிறதா எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னன்றத கேஸ் பேஸ்டு டிஸ்கஸ் பண்ணலாம். வித்தின் அ மேட்டர் ஆஃப் 3 minutes to 5 minutes ஒரு பைபேக் கொஷின் பார்க்கும்போது எப்படி 3 minutes to 5 minutes ஒரு 8 மார்க் கேஸ் பேஸ்ட் கொஷினை சால்வ் பண்றது அப்படின்றத அந்த வீடியோவோட ஒரு சின்ன ஒரு அஜெண்டா அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் பைபேக் கொஷின் எங்க சார் இருக்கு அப்படின்னா இட் வில் பி ஆன் த கேஸ் சினாரியோ கொஷின் 9ல பைபேக்கோட ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஷின்ல என்ன கேட்கறாங்க, ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் கேட்கறாங்க. அடுத்தது என்ன கேட்கறாங்க, ரிசோர்ஸ் டெஸ்ட் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் கேட்கறாங்க. அதுல எவ்வளவு ஷேர்ஸ் பாட் பேக் பண்ணலாம்னு கேட்கறாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எது பாட் பேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அப்ப இதுல என்ன சார் கான்செப்ட் இருக்குன்றத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தம் 3 டெஸ்ட் இருக்கு நமக்கு. என்ன டெஸ்ட்னா, ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட், ரிசோர்ஸ் டெஸ்ட், நெக்ஸ்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். தட் இஸ் டெட் ஈக்விட்டி டெஸ்ட். அதான் டெட் ஈக்விட்டி ரேஷியோ நான் சொல்றேன், டெட் ஈக்விட்டி டெஸ்ட் டெட். அப்ப ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட்ல என்ன பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுல 25% தான் இங்க வர ஆன்சரா இருக்கும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இங்க வரது இருக்கணும். ரிசோர்ஸ் டெஸ்ட்ல என்ன சார் பார்க்கணும், ரிசோர்சஸ்னா இந்த செக்ஷன்ல ஃபார் த பர்பஸ் ஆஃப் பைபேக்ன்ற செக்ஷன்ல என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் பிளஸ் இந்த செக்ஷனுக்கு மட்டும் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எடுத்துக்கிறாங்க. அப்ப இதை கம்ப்யூட் பண்ணி இதுல வரக்கூடிய வேல்யூஸ்ல 25% போடணும். போட்டா இது எல்லாமே வேல்யூஸ்ல இருக்கும், ருப்பீஸ்ல இருக்கும். பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ருப்பீஸ்ல கிடைக்கும். அதுல பைபேக் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அந்த பைபேக் பிரைஸ பிபி பிரைஸ டிடக்ட் பண்ணீங்க, தட் இஸ் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட்ல நிறைய பேருக்கு கிளாரிட்டியே இல்லாம இருக்கு. அப்ப டெட் ஈக்விட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெட்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுல ஒரு பெரிய கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கு. டெட்ன்றது என்னன்னா டோட்டல் டெட். நிறைய பேர் நான் கரண்ட் லயபிலிட்டி தானே சார் டெட், எஃப்எம் படிக்கிறவங்களாம் டெட்னா லாங் டேர்ம் டெட் மட்டும் தான் டெட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பைபேக்கை பொறுத்த வரைக்கும் டெட்ன்றது டோட்டல் டெட். அப்ப டோட்டல் டெட் என்ன சார் வரும், கரண்ட் லயபிலிட்டியும் வரும், நான் கரண்ட் லயபிலிட்டியும் வரும், ரெண்டும் சேர்ந்ததுதான் டெட். அப்ப ஈக்விட்டினா என்ன சார், ஈக்விட்டினா ஒன்றும் இல்லை, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ்ஸ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அப்ப என்ன சார் ரிசோர்சஸ் மாதிரியே இருக்கு? ஆமா, ரிசோர்சஸ் மாதிரியே இருக்கு. அப்ப டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ஐடியல் டெட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளவா இருக்கணும்னா 2:1 இருக்கணும். டெட் 2வா இருந்துச்சுன்னா ஈக்விட்டி 1ன்னு இருக்கணும். சரி சார், டெட் ஈக்விட்டி ரேஷியோ 2:1 இல்ல ஓகே அப்படின்னு இருக்கு அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணணும்னா
என்ன டெட் இருக்கோ அந்த டெட்டை எடுத்துக்கணும். டெட் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன்ட், மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன் ஆஃப்டர் பைபேக் தெரியும். அங்க கிடைக்கிறது டெட்ன்றது வேல்யூல இருக்கும். டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா அங்க கிடைக்கிறதும் வேல்யூ தான் கிடைக்கும். அங்க கிடைக்கிற வேல்யூல இருந்து அங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன் அப்படின்னு இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஏற்கனவே பிரசன்ட் ஈக்விட்டின்னு ஒன்று வச்சிருப்பீங்க. தட் இஸ் அன் ஈக்விட்டி விச் ஹஸ் பீன் அண்டர் இந்த ஹெட்டிங் கீழே இருக்க பிரசன்ட் ஈக்விட்டி இருக்கும். அதுல இருந்து இந்த மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஈக்விட்டி எவ்வளோ நம்மளால மேக்சிமம் பண்ண முடியும்னு தெரியும். இந்த வந்த ஆன்சர்ல டிவைடட் பை பைபேக் பிரைஸ் பிளஸ் பைபேக் பிரைஸ் பிளஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் போடணும். இப்ப பைபேக் பிரைஸ் வந்து 20 ரூபாய் இருக்கு, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய் இருக்குன்னா மொத்தம் 30 ரூபான்றது டினாமினேட்டர்ல வரும். தட் இஸ் அ டோட்டல் மணி, தட் இஸ் டோட்டல் ஷேர் வந்து பைபேக்ல எவ்வளோ ஃபேஸ் வேல்யூல எவ்வளோ அப்படின்றது வரும். இது பண்ணோம்னா நமக்கு டெட் ஈக்விட்டியில எவ்வளோ ஷேர்ஸ் நம்மளால மேக்சிமம் வாங்க முடியும்ன்றது தெரியும். அந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் இங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல போடணும். அப்ப கம்பெனிஸ் ஆக்ட் படி இதுல எது லோயரோ விச் எவர் இஸ் லீஸ்ட நீங்க மேக்சிமமா பைபேக் பண்ணலாம். விச் எவர் இஸ் லீஸ்ட நீங்க மேக்சிமமா பைபேக் பண்ண முடியும். ஸோ இதே கான்செப்டை வச்சுதான் நம்ம இந்த கொஸ்டின் பார்க்க போறோம். இப்ப கான்செப்டுவலா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப கொஸ்டின்ல ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் இருக்குன்னா நீங்க உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடம் எதுனா இந்த ஷேர் கேபிட்டல் போறீங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு, ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் 10 ரூபி ஈச்னு இருக்கு, 12,50,000 இருக்கு. எப்பயுமே இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. இது பெய்ட் அப் வேல்யூவா இருக்கணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் பெய்ட் அப் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, அப்ப இந்த இடத்துல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 12,50,000 இருக்கு. அப்ப 12,50,000 டிவைடட் பை 10. ஏன் சார் 10 போடுறீங்க? ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப போட்டனால இங்கே எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 1,25,000 ஷேர்ஸ் இருக்கு. அப்ப இந்த டெஸ்ட்ல இதை அப்ளை பண்ணோம்னா 1,25,000 ஷேர்ஸ் இன்டூ 25% அப்படின்னு போட்டோம்னா இன்டூ 25% போட்டோம்னா யூ வில் கெட் 31,250. சார் ஆன்சர் 31,250. சிம்பிள். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் டெஸ்ட் கூட நிறைய பேருக்கு கஷ்டமா தெரியாது. அப்ப ரிசோர்ஸ் டெஸ்ட்ல சரி இங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். ஃப்ரீ ரிசர்வ்னா என்ன சார் அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் இஸ் அ ஃப்ரீ ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் இஸ் அ ஃப்ரீ ரிசர்வ். P&L is a free reserve. Free reserve na sir, the reserves which are freely available for distribution of dividend. Freely available for distribution of dividend. CRR is not a free reserve. Revaluation reserve, we will never take it for computation. Infrastructure development reserve is a statutory reserve. Dividend equalization reserve is a free reserve. Okay, now coming back. செகண்ட் கொஸ்டின் என்ன சார் கேட்கறாங்க? ரிசோர்சஸ் கேட்கறாங்க. அப்ப ரிசோர்சஸ்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க சார் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எடுத்துக்கோ, ப்ரிஃபரன்ஸ் இருந்தா ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோ, அப்புறம் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் கொடுத்துருந்தீங்க அதையும் எடுத்துக்க சொல்றீங்க, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எடுத்துக்க சொல்றீங்க. ஓகே, அப்ப இந்த கொஸ்டின்ல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு? 12,50,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 12,50,000 எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன சார் ரீவேல்யூஷன் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறேன். டோட்டலா 15 lakh ஆயிடுச்சா? இப்ப அந்த 15 lakhல P&L எடுத்துக்கலாமா? P&L எடுத்துக்கலாம். அப்போ 1,25,000 ஆயிடுச்சு. அப்போ 1,25,000 ஆயிடுச்சுன்னா you will get 16,25,000 வந்துடும். அப்ப ரெவென்யூ ரிசர்வ் இஸ் அ ஃப்ரீ ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வோட இன்னொரு பேர் ரெவென்யூ ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ். ரெவென்யூ ரிசர்வ் 15 lakh இருக்கு. அப்ப அது ஒரு 15 lakh போட்டுக்கலாம். ஓகே, அது ஒரு 15 lakh. அப்ப பிளஸ் 15 lakh அப்படின்னு போட்டீங்கன்னா you will get 31,25,000. அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடைக்குது? 31,25,000 கிடைக்குது. அப்ப 31,25,000 இன்டூ 25% அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 31,25,000 இன்டூ 25% நமக்கு பைபேக் தெரியணும். அப்ப பைபேக் ஷேர் பிரைஸ் எவ்வளோன்றத மேல போய் தெரிஞ்சுக்கலாம். A company plans to repurchase 25,000 equity shares of ₹10 each at a price of 20 per share அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இந்த 20 rupeesன்றது பைபேக் பிரைஸ், 10 rupeeன்றது ஃபேஸ் வேல்யூ. அப்ப எவ்வளவு பிரீமியம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க?
ப்ளஸ் 10 ரூபி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரி, இதை ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணுறேன், இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பைபேக் ப்ரைஸ் பதிலாக இந்த இடத்துல என்னென்னு போடுறீங்க, 20 போடுறீங்க. அப்போ 20 போட்டிங்க அப்படின்னா ₹20 போட்டிங்க அப்படின்னா 31,25,000 into 25% gives you 7,81,250 divided by 20 rupee அப்படின்னு போட்டிங்கன்னா 39,062.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அவ்வளோ ஷேர்ஸ் வாங்க முடியும், 30,39,062 ஷேர்ஸ். தட்ஸ் இட். சரி, அப்போ டெட் ஈக்விட்டி ரேஷியோ சார் வரேன். ஈக்விட்டி தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம். என்ன ஈக்விட்டி கண்டுபிடிச்சி வச்சோம், ஈக்விட்டியை தான் டோட்டலாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க. ஈக்விட்டி ப்ரெசன்ட் ஈக்விட்டி எவ்வளோ இருக்கும்னா 31,25,000 இருக்கும். ஓகே, அப்போ டெட் ஈக்விட்டியில் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டெட் எடுக்கணும். அப்போ டெட்டில் என்ன சார், நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க கன்ஃபியூஷன்னா டெட்டுனா என்ன, இந்த சீல இருக்க ஃபுல்லாமே டெட்டு தான். போத் செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் ரெண்டுமே டெட்டு. அப்போ 28,75,000 plus 16,50,000 gives you 45,25,000 உங்களுக்கு கிடைக்கும். இந்த 45,25,000 டெட்டை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு 45,25,000 டிவைடட் பை 2ன்னு போடணும். ஐடியல் டெட் ஈக்விட்டி ரேஷியோ டு பி மெயின்டைன். அப்போ மினிமம் ஈக்விட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ மினிமம் ஈக்விட்டி ஆஃப்டர் பைபேக் எவ்வளோ மெயின்டைன் பண்ணும், 22,62,500 மெயின்டைன் பண்ணும். இதை ரிமூவ் பண்ணீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நம்மளால பைபேக் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும்னா 8,62,500 வரைக்கும் நம்மளால மேக்சிமம் பண்ண முடியும், இன்க்ளூடிங் சிஆர்ஆர் கிரியேட் பண்ற வேல்யூவும் சேர்த்து இருக்கிற வேல்யூ தான். அப்ப இதுல என்ன சார் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, 8,62,500 டிவைடட் பை பைபேக் பிரைஸ் எவ்வளோ 20 பிளஸ் ஃபேஸ் வேல்யூ ஷேர்ஸ் எவ்வளோ 10. ஸோ டோட்டல் 8,62,500 டிவைடட் பை 30. சிம்பிளா கால்குலேட்டர்லேயே போட்டுடலாம். டிவைடட் பை 30 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ கெட் 28,750 ஷேர்ஸ் கிடைக்கும். அப்போ 28,750 ஷேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஆல் டெஸ்ட்ல எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தேர்ட் டெஸ்ட்ல நமக்கு கிடைச்சது 28,750 ஷேர்ஸ், செகண்ட் டெஸ்ட்ல கிடைச்சது 39,062 ஷேர்ஸ், டெஸ்ட் 1ல கிடைச்சது 31,250 ஷேர்ஸ். இதுல கம்பெனி செக்டர் என்ன சொல்றாங்க, இதுல எது கம்மின்னு பாருங்க. அப்ப 28,750 வரைக்கும் மேக்சிமம் பண்ணிக்கலாம். அப்ப 28,750 ஷேர்ஸ் வரைக்கும் மேக்சிமம் பண்ண முடியும். ஸோ அப்ப 28,750 வரைக்கும் ஆல் 3 டெஸ்ட்ல மேக்சிமம் நம்பர் இது பண்ணலாம். சரி, இப்ப 5th கொஸ்டினா ஒரு தியரி பேஸ்ட் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். கம்பெனி 25,000 தான், இது பேசிக்கான லேமன் தேரி கொஸ்டின் தான். 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் ரீபர்ச்சேஸ் பண்ணும், பைபேக் பண்ணும் நினைக்கிறாங்க. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கலாம். அப்படின்ற சிச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா 5th one, yes, the company can able to buy back the shares because the maximum number of shares that can be bought back is 28,750, but the company's buyback only 25,000 shares and the resolution has been passed அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணலாம். இதை தான் இந்த இடத்துல இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க கால்குலேட்டர்லேயே போடும் போது, இதை நீங்க கால்குலேட்டர்ல இருந்தே நீங்க போட்டு முடிக்கிறீங்க, இதே 28,750 தான் வரும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தட் கேன் பி பாட் பேக், ஆக்சுவல் பைபேக் ப்ரப்போஸ்டு 25,000 ஷேர்ஸ்னு அவனே கொடுத்துருப்பான். இந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட்ல இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் தான் நான் உங்களுக்கு ஈஸியரா சொன்னேன். விச் எவர் இஸ் லீஸ்ட் ஆஃப் அபோ, அதான் விச் எவர் இஸ் லீஸ்ட் அப்படின்னு அவங்க சொன்னேன். ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த பேராகிராஃப்லாம் நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதை நீங்க ஈஸியரா படிச்சுக்கலாம். இது எதுவுமே நீங்க எக்ஸாம்ஸ்ல எழுத போறதுமே கிடையாது இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் எழுதி தான் கண்டுபிடிக்கணும் இல்லை. கால்குலேட்டர்ஸ்லேயே என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் எல்லா பைபேக் கொஸ்டின்ஸையும் ட்ரெயின் பண்ணும் போதே கால்குலேட்டர்ஸ்லேயே நான் இமீடியட்டா ட்ரெயின் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். இஃப் யூ லைக் த வீடியோ, do like, share and subscribe to our YouTube channel. Have a great day. We will meet up in another video and another interesting conceptual video, those who save some time in your exams. All the best.